17/8/2001 மக்கள் பண்பாட்டுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. 1045 ஏரி குளங்களுக்கு தனி சென்று அழைத்திருக்கிறது. அதே போன்று தாமிரபரணி இந்த திட்டத்தையும் அவர்கள் விட்டு போனாலும் நாங்கள் முடித்திருக்கிறோம். அடுத்து கல்லணை கால்வாய் திட்டம். கல்லணை கால்வாய் முழு கொள்ளளவு 42,000. இந்த திட்டத்தை மீட்டெடுத்து அதிகரிப்புக்காக இஎம்ஐ ஃபண்டு கேட்டிருக்கிறோம், வந்து சேரும். அதில் இன்னொன்று சொன்னார் நம்முடைய நண்பர்கள் மாண்புமிகு அமைச்சர் உட்கார்ந்துட்டு பதில் சொல்லலான்னு முதலமைச்சர் விரும்புதாங்க. பையன் பேரவைத் தலைவர்களே, கொஞ்ச நாளாக உணர் தெரியல, அதனால தான் இன்னைக்கு நேரத்தை கூட சளி இருமல், அதனால என்னால் இன்னைக்கு வர முடியுமான்னு நினைச்சேன். அதனால தான் உட்கார்ந்து பேசுறது கொஞ்சம் அனுமதிக்கு கேட்டுக்கொள்கிறேன். 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம இருப்பீங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் கேட்டார், இந்த வைகை குண்டாறு இணைப்பு என்ன ஆச்சு? நல்ல திட்டம். காவேரி வைகை குண்டாறு திட்டம், காவேரி குண்டாறு திட்டம் ஆச்சு, நல்ல திட்டம். அது எங்க தலைவர் கலைஞர் கண்டுபிடித்த திட்டம். அதனால்தான் என் கலைஞர் மாயனூர்ல ஏற்கனவே 156 கோடி ரூபாய்க்கு பெரிய அந்த கல்லணையை கட்டினார், ஒரு தடுப்பணையை கட்டினார். 5 அடி வயது தண்ணி நிற்கிறது. அங்கிருந்து ஒரு கால்வாய் வெட்டி கொண்டு போய் புதுக்கோட்டைக்கு போய் வெள்ளாற்றோடு கலந்து அப்படியே போனது. நாங்கள் ஆட்சியிலிருந்து போயிட்டோம். 10 ஆண்டு காலங்களில் இருந்த நெருக்கடிகள் ஆய்வு உணர்வு 2 இருந்திருக்கைகள் ஒன்றும் பண்ணல. 2 பண்ணீங்க. ஒன்று கரூர் ஜில்லாவுக்கு ஏற்பட்ட கொஞ்சம் வருது, அங்க ஒரு டெண்டர், அதை விட்டு 4:30 மணி 56 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு டெண்டர். இப்படி கூடவா யாராவது செய்வாங்க? ஒன்று நிலம் ஆட்சியம் பண்ணிட்டு எடுப்பாங்க. அந்த மந்திரிக்கு வேண்டிய இடத்துல அங்க ஒரு டெண்டர், அந்த மந்திரிக்கு வேண்டிய இடத்துல அங்க ஒரு டெண்டர். இந்த டெண்டரை விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு அம்போன்னு அது நிற்கிது. அதுக்கு யார் பணம் கொடுக்கறது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.